ஆனா அரசாங்கம் வந்து நடக்காது, அரசாங்கம் கவுந்து போயிடும் அப்படின்னு ஜோசியம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சிகளுக்கோ அதன் தலைவர்களுக்கோ சரியானதுன்னு நான் நினைக்கல. இந்த 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 ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடரும். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பேன் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியதை காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விமர்சனம் செய்துள்ளார். இல்ல, அதை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சொல்றாங்க. அது வந்து சரியல்லன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் தான் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தெளிவா வந்து அந்த கட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை கொடுத்திருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் கூட்டணி ஆட்சி புதுசல்ல. இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வந்து அவர்களுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லாதப்ப காங்கிரஸ் கட்சி எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவையும் கொடுத்து அவங்க 5 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை வந்து நீங்க வந்து அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது 6 மாசம் கழிச்சு நீங்க ஏதாவது விமர்சனங்கள் இருந்தா வைங்க. ஆனா அரசாங்கம் வந்து நடக்காது, அரசாங்கம் கவுந்து போயிடும் அப்படின்னு ஜோசியம் சொல்றதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சிகளுக்கோ அதன் தலைவர்களுக்கோ சரியானதுன்னு நான் நினைக்கல. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடரும். நீங்க வந்து காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகே, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கொள்கை அடிப்படையில், தமிழ்நாட்டினுடைய நலன்களின் அடிப்படையில், தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் அந்த ஆதரவை கொடுப்போம். 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். மேடம், இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.